ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் இந்த 3 கூடைகளுக்கான மெஷர்மெண்ட்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், இது வந்து நார்மல் பாக்ஸ் நாட்டு கிராஸில் போட்டிருக்கேன். 3 கூடைகள், இந்த 2 கூடைகளுக்கு நார்மல் பேஸ் போட்டுட்டு சைடில் வரும்போது இதில் பிஸ்கெட் போட்டிருக்கேன், இதில் நார்மல் பாக்ஸ் நாட் போட்டிருக்கேன். முதல்ல இந்த கூடைக்கான மெஷர்மெண்ட் பார்க்கலாம். இந்த கூடைக்கு 3/4 கட்டு ஒயர் தேவைப்படும். 6 அடியில் 16 ஒயர் எல்லோ கலரில் கட் பண்ணியிருக்கேன். அகலத்தில் 8 லைன் போட்டிருக்கேன். நார்மல் பேஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த எல்லோ கலர் ஒயர், சைடு ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ஒயரோட அளவுக்கு ஒயிட் கலரில் ஒயர் எடுத்து அளந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு பூ இருக்கு இல்லையா, இதிலேருந்து 4 பூக்கு பின்னிடணும். பின்னிட்டு இந்த 4வது பூவில் இருக்கிற அந்த மஞ்சள் கலர் ஒயரோட அளவுக்கு மறுபடியும் வெள்ளை கலர் ஒயரு அளந்து வெட்டி விட்டுட்டு மறுபடியும் அடுத்த 4 பூவுக்கு அதே போல் ஒவ்வொரு 4 பூவுக்கும் வெள்ளை கலர் ஒயர் கொடுத்தோன்னா இந்த மாதிரி பார்டர் மாதிரி வரும். பிகினர்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு நான் இந்த விவரமாக சொல்கிறேன். எனக்கு கூடைகள் மேக் பண்ணி போடுற வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு டைம் பத்தலை. நான் சிங்கிளாக இருந்து பண்ணுறதுனால எனக்கு வீட்டு வேலைகள், இந்த கூடைகள் பின்னுறது, அதனால் டைம் எனக்கு சரியாக இருக்கிறதுனால மேக்கிங் வீடியோவும் போட முடியலை. இந்த கைப்பிடிக்கு உள்ள இந்த பக்கம் இருந்து இப்படி வர மாதிரியும் இந்த பக்கம் இருந்து இப்படி வர மாதிரியும் 1/4 அடியில் இந்த பக்கம் 2 ஒயரு, இந்த பக்கம் 2 ஒயர், மொத்தம் உள்ளே வந்து 4 ஒயர்ஸ் கொடுத்துருக்கேன். மேலே அந்த 1/4 அடிக்கு 3 விதமாக, அதாவது 3/4 4 அடிக்கு மேல் ஒயர் எடுத்து 2 ஒயர் எடுத்து பின்னியிருக்கேன், ஒயிட் அண்டு எல்லோ கொடுத்து. உள்ள டேப் ஒட்டி இதுக்கு கைப்பிடி போடுறேன். அதனால் உள்ள கைப்பிடிக்கு வந்து சொருக வேண்டிய அவசியம் இருக்காது. மேலே இருக்கிற அந்த உருட்டுறோம் இல்லையா, அந்த ஒயர்ஸ் மட்டும்தான் உள்ளே வந்து சொருகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கைப்பிடி போட்டால் நீட் ஃபினிஷிங்காகவும் இருக்குது, சீக்கிரமாகவும் வேலை ஆகும். அடுத்து இந்த கூடைக்கு 2/4 ரோலுக்கு மேலே ஆச்சு. 2.5க்கு கொஞ்சம் கம்மியாக ஆகியிருக்கு. இது ரொம்ப கெட்டியான ஒயருங்கிறதுனால எனக்கு அவ்வளோ ஆகியிருக்கு. 8 அடியில் 28 ஒயர் எடுத்திருக்கேன். 8 அடியில் 28 ஒயர் எடுத்து அகலத்துக்கு 12 லைன் கொடுத்து போட்டிருக்கேன். இதுலேயும் அதே போல் தான் 4 பூவுக்கு ஒயரு, சைடு ஒயர் அளவுக்கு அளந்து 4 பூவை பின்னி சைடில் விட்டுருக்கேன். இதுக்கு வந்து ஃபுல்லாக பிங்க் கலர் ஒயர் கொடுத்துருக்கேன். இந்த சைடில் வரும்போது ஃபுல்லாக பிங்க் கலரும், இந்த பக்கம் வரும்போது ஃபுல்லாக எல்லோ கலர் ஒயர் கொடுத்துருக்கேன் பேஸ்க்கு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் மேலே வந்து எல்லோ கலர் ஒயர் இந்த பக்கம் கொடுத்துருக்கேன். இந்த சைடில் வந்து பிங்க் கலர் ஒயருக்கு பிங்க் கலர் ஒயரே கொடுத்துருக்கேன். இந்த கூடை வந்து ஹைட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பார்க்குறதுக்கு ஹைட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது ஒரு மாடலாக. இந்த கூடைக்கு 2/4க்கு மேலே, 2.5க்கு கொஞ்சம் கம்மி ஆகியிருக்கு. நல்லா ஹெவியாக இருக்கும், வெயிட் அதிகமாக இருக்கும் இந்த கூடை. இந்த கூடைக்கு 10 அடியில் 56 ஒயர்ஸ் எடுத்திருக்கேன். 10 அடியில் 56 ஒயர்ஸ் எடுத்து எல்லாமே கிராஸ் நாட் போட்டுட்டு ஒவ்வொரு 2 ஒயர் சேர்த்து ஒவ்வொரு பாக்ஸ் நாட்டு, 2 ஒயர் சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட்டு எல்லாமே பின்னி வச்சுட்டு அதுக்கப்புறம் கிராஸ் நாட்டுக்கு போடுற மாதிரி போட்டுக்கணும். போட்டு சென்டரில் இருந்து 12 லைன், இந்த மேலே 12 லைன், கீழே 12 லைன் கொடுக்கணும். கொடுத்துட்டு இதில் வந்து எப்படி பின்னணுன்னா, இந்த கிராஸாக வரும் இல்லையா, கிராஸ் நாட்டுக்கு போடும்போது இந்த பக்கம் வி ஷேப்பில் வரும், இந்த பக்கமும் வி ஷேப்பில் வரும் இல்லையா, இது ஃபுல்லாக 12 லைன், சென்டரில் இருந்து 12 லைன், சென்டர்லேருந்து எண்ணும் போது மேலே 12, சென்டர்லேருந்து எண்ணும் போது கீழே 12 லைன் வரணும்.
அந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் மூளைக்கு இந்த கடைசியில் 12வது 11வது ஒயரு சேர்த்து இங்கே ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கணும். 4 மூலையிலையும் அதே போல் கடைசியில் வரக்கூடிய 2 ஒயர் சேர்த்து பாக்ஸ் நாட் போட்டுட்டு இந்த வி ஷேப்பில் வருது இல்லையா, அந்த ஒயர்ஸ் எல்லாமே பிரித்து விட்டுக்கணும். இங்கே மூளை திருப்பி இருக்கும் பாருங்கள், இந்த மூளை திருப்பி இருக்கிற இந்த முடிச்சுக்கு நேராக இந்த மாதிரி நேராக வர மாதிரி இந்த வி ஷேப்பில் இருக்கிற எல்லா ஒயரையும் வந்து முடிச்சு அவிழ்த்து விட்டுறணும். அப்போது ஒரே ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மேலே இருக்கிற இந்த ஒரு நாட் போட்டோம் இல்லையா, அதே அளவுக்கு மேலே ஒரு லைன் சுற்றியும் 4 பக்கமும் ஒரு லைன் போட்டுக்கணும். போட்டோன்னா தான் இந்த மேலே வந்து இந்த பிஸ்கட் நாட்க்கு வந்து கரெக்டாக வரும். புரியாதவங்க மறுபடியும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பார்த்து புரிஞ்சிக்கோங்க. இந்த கூட நான் கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கும்போது எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு நான் வீடியோ போடுறேன். இப்போ எனக்கு போடுறதுக்கு மேக்கிங் வீடியோ போடுறதுக்கு டைம் இல்லாததுனால நான் வீடியோ எடுக்கலை. இந்த மாதிரி ஷேப்பில் போடும்போதே இந்த கூடை வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் மேலே வந்து 15 பிஸ்கெட் போட்டிருக்கேன். போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு 5 பாக்ஸ் நாட் போட்டு உள்ளே ஒன்று வர மாதிரி மடக்கி சொருகி இருக்கேன். இந்த கூட நல்லா பெருசாகவும் நல்லாவும் இருக்குது, போடுறதுக்கும் நல்லா ஈஸியாகவும் இருக்கும். பேஸ் இவ்வளோ அகலமாக இருக்கிறதுனால உள்ளே நல்லா பெருசாக இருக்கும். எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி கூடைகள் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கூடைகள் மெட்டீரியல்ஸ் தேவைப்படுறவங்களும் காண்டாக்ட் பண்ணுங்கள். பல்காகவும் தனியாகவும் நாங்கள் ஆர்டர் எடுத்து போட்டு கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோடு பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.